ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 11/6/2022 வைகாசி மாதம் 28ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைய தினம் முழுக்கவும் பார்த்தீர்கள் என்றால் சுவாதி நட்சத்திரம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பினை எதிர்கொள்ளுகின்ற ராசி நண்பர்கள் மீனராசி நண்பர்கள். ஆக மீனராசிக்காரர்கள் செய்கின்ற செயல் அனைத்திலும் சற்று நிதானத்தன்மையும் 1-2 முறை யோசித்து செய்தாலும் போதுமானது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தினப்பலன்தனை வழங்குகின்ற கிரகமாக அமைபவர் சூரிய பகவான் ரிஷப ராசிதரில் அமைய பெற்றிருக்கின்றார். இந்த சூரியன் 12 ராசி நேயர்களுக்கும் என்னவெல்லாம் பலாபலன்களை வழங்க இருக்கின்றார் என்பதனை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்திற்கு என்று சில சிறப்புகள் உண்டு. அந்த சிறப்புகள் என்ன என்பதனை பார்க்கலாம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் கிழமை சனிக்கிழமை, சனி பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு நாள். நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், அதுவும் வியாபார ஸ்தலங்களை குறிக்கக்கூடிய சுக்கிரனுடைய வீடான துலா வீட்டில் துலா ராசிதனில் அமைய பெற்றிருக்கின்ற ஒரு நட்சத்திரம். ராகு பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரம். ஒருவரினுடைய ஜாதகத்திலே சனி ராகு சேர்க்கை இருக்குமானால் ஜனன ஜாதகத்தில் அந்த சனிராகு சேர்க்கை மிகவும் கடுமையான பலன்களை வழங்குவதற்கான ஒரு சனிராகு சேர்க்கை. தொழில் ரீதியாக ஆரம்பத்தில் உயர 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 கொண்டு போய் அங்கிருந்து டக்கென ஒரு பெரும் சரிவினில் நம்மை ஆழ்த்துகின்ற ஒரு சேர்க்கை இந்த சனிராகு சேர்க்கை. இந்த சனிராகு சேர்க்கை அமர்ந்த 6-8 சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளில் இந்த சனி புக்தியோ ராகு புக்தியோ வருமாயின் ஒருவர் தொழில் ரீதியாக பாதிக்கப்படுவார். அந்த மாதிரி தொழில் ரீதியாக ஒரு நல்ல உயரத்திலிருந்து திடீரென சரிவை சந்தித்து குடும்பமே நிம்மதி இல்லாமல் இருக்கின்ற இந்த சனிராகு சேர்க்கை ஜாதகத்தில் இருக்க பெற்றவர்கள் யாரெல்லாம் தொழில் ரீதியாக சரிவடைந்து ரொம்ப முடியாத நிலைமையில் இருக்கீங்களோ அவர்கள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுடைய மன நிம்மதி கிடைக்க வேண்டும். குடும்பம் தொழில் படிப்படியாக மேலெழும்பி வர வேண்டும், ஒரு நன்னிலைதனை அடைய வேண்டும் அப்படின்னு உங்களுடைய அவரவர் குல தெய்வத்தினை வழிபாடு செய்ய வேண்டும் குடும்பத்தோடு சென்று. அவ்வாறு செய்கின்ற பட்சத்தில் உடனே தொழிலெல்லாம் தலைகீழ திரும்பிடுமாங்க அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நம்முடைய வாழ்வின் முன்னேற்றம் ஆதாரங்கள் கிடைப்பதற்கு இந்த குலதெய்வ வழிபாடு இன்றைய தினம் உதவும். ஆக யாரெல்லாம் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் இந்த பரிகாரத்தினை தாராளமாக இன்றைய தினம் செய்யலாம். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் வாருங்கள். மேஷம், பொருள் வரவினை வழங்குகின்ற ஒரு நல்ல நாள். திருமண முயற்சிகளையும் நன்முறையில் மேம்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நல்ல நாள். அதே போல் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கின்ற ஒரு ஏற்றமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. நீங்கள் பேசுகின்ற பேச்சால் உங்களுக்கு நன்மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். கொடுத்த வாக்கினை காப்பீர்கள். பூர்வீகத்திலிருந்து ஏதேனும் சிறு சிறு வரவுகள் வந்து சேருகின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. குடும்பத்தினுடைய கௌரவம் ஒருபடி உயருகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். ரிஷபம், ரிஷபராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான நாளாக விளங்குகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த நகையை வாங்கணும், அந்த நகையை வாங்கணும், அந்த பொருளை வாங்கணும்னு ஏதேனும் ஒரு பொருட்சேர்க்கையை நோக்கி மனமானது ஆசைப்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் முழுக்க ஏதேனும் ஒன்று வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க தகுதிக்கு ஏற்றார் போல். பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் ஆடை ஆபரணங்கள், ஆண்களாக இருக்கின்ற பட்சத்தில் ஏதேனும் பொருட்கள், ட்ரெஸ், அப்படி ஏதாவது ஒரு பொருட்சேர்க்கை இதனை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்ற நாள். அதே நேரத்தில் இந்த நாள் சிறுக விரயங்களை ஏற்படுத்தி கடனை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் அதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வாழ்த்துக்கள். மிதுனம், மிதுனராசி நேயர்களே, மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற ஒரு நாளாகவே அமைகின்றது. அதிலும் குறிப்பாக வெளியூர் வெளிமாநில பயணங்கள் போன்ற வெளியிட வாய்ப்புகளை எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அற்புதமான நாள். ஒரு
ஒரு சிறு சிறு விரயங்கள் ஏற்படுவதற்கான அமைப்புகள் உண்டு. ஆனால் நல்ல விரயங்களாகவே இருக்கும். அதற்கு ஏற்ப நல்ல வரவுகளையும் கொடுக்கின்ற அற்புதமான நாள். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மேலோங்கி காணப்படும் சிறப்பான நாளாக இந்நாள் அமைகின்றது. வாழ்த்துக்கள். கடகம். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் மிக மிக மேன்மைகள் உண்டு. எதையெல்லாம் உங்களுடைய இலக்காக வைத்திருந்தீர்களோ, என் குடும்பத்திற்கு நான் இதை செய்ய வேண்டும், என் குடும்பத்திற்கு நான் அதை செய்ய வேண்டும், அப்படி இப்படின்னு எதெல்லாம் கனவு கண்டு கொண்டிருந்தீர்களோ அந்த கனவுகளை எல்லாம் நனவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். வியாபார தொழில் நிலைமைகள் எல்லாம் நல்ல மேன்மைக்கு வருகின்ற நாள். நல்ல லாபகரமான நாளாகவும் லாபங்களை ஈட்டுகின்ற நன்னாளாகவும் இந்நாள் அமைகின்றது. புதிய புதிய முதலீடுகளை போடுவீர்கள். அதனை நல்ல லாபமாகவும் மீட்டெடுப்பீர்கள். ஆக இந்த நாள் அனைத்திலும் நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் புது புது மனிதர்களினுடைய சந்திப்புகள் கிடைக்கலாம். பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது இருக்கின்ற பதவியில் ஒரு நல்ல சிறு சிறு புதிய பொறுப்புகளோ வழங்கப்படுவதற்கான அமைப்புகள் இன்றைய தினம் உண்டு. உங்களுடைய உயர் அதிகாரியின் மூலம் நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கின்ற நாள். உங்களுடைய தனித்துவத்தினை உத்தியோகத்தில் காட்டி உங்களுக்கென தனி ஒரு பெயர்தனை சம்பாதிக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கன்னி. கன்னியாராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் ஒரு நல்ல மேன்மையான நாள். நல்ல பேரையும் கொடுக்கிற நாள். பண வரவையும் ஓரளவுக்கு சம்பாதித்து கொடுக்கின்ற அற்புதமான நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது. நீண்ட நாட்களாக இந்தா கொடுக்குறேன் அந்தா கொடுக்குறேன்னு நீங்கள் யார்கிட்டையாவது பணம் கொடுத்துருந்தீங்க, அவங்க திரும்ப கொடுக்காம இழுத்தடித்து கொண்டிருந்தால் இன்றைய தினம் கேட்டால் பணம் வந்துவிடும். அதே போல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா தொலைதூர பயணங்களோ பெரிய பெரிய மனிதர்களினுடைய சந்திப்புகளோ ஏற்படலாம். அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல மேன்மைகளும் லாபங்களும் உங்களுக்கு உண்டு என்பதனை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். அதே போல் 4 பேர் மதிக்கின்ற இடத்திற்கு உயர்கின்ற நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். துலாம். துளாராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய தினம் நல்லதொரு மேன்மைதனை வழங்குகின்ற அற்புதமான நாளா என்றால் ஆமாம், அப்படிதான், இல்லை என்று கூறவில்லை. ஆனாலும் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் என்றும் சிலது உண்டு. வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தலை சுற்றுற மாதிரி வேலையை கொடுப்பாங்க. அதே போல் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு எது கிடைத்தாலும் அதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அலைச்சல்களும் தேக ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு நாள். ஆசைப்பட்டு எதிலும் அகலக்கால் வைத்து இன்றைய தினம் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பாதகாதிபதியே அட்டமஸ்தான தொடர்பை பெற்றிருக்கின்றார். எதிலும் நிதானத்தன்மையை மேற்கொள்வது அவசியம். வாழ்த்துக்கள். விருச்சகம். விருச்சகராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் பார்த்திங்க அப்படின்னா வேலை தொழில் வியாபார ரீதியாக வெளியிட பயணங்களை மேற்கொள்வீர்கள். சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய தொழில் ரீதியாக சிறு சிறு விரயங்களை செய்வதற்கான அமைப்புகள் இன்றைய தினம் உண்டு. அதே போல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பார்த்தீர்கள் என்றால் படிப்படியான ஏற்றங்களை வழங்குகின்ற நாள். கூட்டுத் தொழிலையும் நல்ல மேன்மைகள் உண்டு. வாடிக்கையாளரின் நற்பண்பையும் நற்பெயரையும் சம்பாதிக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். தனுசு. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு வேலை தொழில் வியாபாரம் அந்தஸ்து அனைத்திலும் ஒருபடி பரவாயில்லை என்கின்ற ஒரு நிலைக்கு உயர்த்தப்படுகின்ற நாள். தொழில் செய்பவர்களை காட்டிலும் வேலை செய்பவர்களுக்கு வருமானத்தின் அளவும் சரி, மதிப்பு மரியாதையும் சரி ஒருபடி கூடுதலாக காணப்படுகின்ற நல்ல நாளாகவே இந்த நாள் அமையப்பெறுகின்றது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தினை பொறுத்தவரை சிறு சிறு லாபங்கள் உண்டு. அதே நேரத்தில் தேக ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படும். அதனை பார்த்து கொண்டால் போதுமானது. வாழ்த்துக்கள். மகரம். மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் ஒரு நல்ல மேன்மையான நாள் என்றே நான் கூறுவேன். ஆனால் எது கிடைத்தாலும் பெரிய மன நிறைவு கிடைக்காதது மாதிரியான ஒரு நாள். அட்டமாதிபதி 5ஆம் பாவகத்தில் இன்னும் கொஞ்சம் கிடச்சிருக்கலாமோ அப்படின்னு தாங்க நமக்கு தோணும். அதே போல் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளில் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான அமைப்புகள் இன்றைய தினம் உண்டு. தாராளமாக தேடலாம். திருமண முயற்சிகளும் வெற்றி பெறும். மனதை மட்டும் அலைபாயாமல் வைத்துக்கொள்வது சிறப்பு. வாழ்த்துக்கள். கும்பம். கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் நல்ல மேன்மைகளை வழங்குவது மாதிரியான அற்புதமான நாள். வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து ஏதேனும் சிறு சிறு அப்படி பொருள் வரவோ மகிழ்ச்சியோ ஏதேனும் ஒரு வகையில் அவர்கள் வழியிலிருந்து லாபகரமான
சில அமைப்புகள் இன்றைய தினம் உண்டு. வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து பொருட்சேர்க்கைகளை எல்லாம் செய்வீர்கள். சற்று இன்றைய தினம் ஓய்வு கிடைக்கின்ற அற்புதமான நாள். வாழ்த்துக்கள். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமமாகவும் ஆகின்றது. 6க்குடையவன் 3ஆம் இடமான சூரியன் ரிஷபத்திலும் அமர பெற்றிருக்கின்றார். இன்றைய நாள் எதிலும் சற்று நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாள் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தேக ஆரோக்கியத்திலிருந்து பொருளாதார விஷயங்கள் வரை எதிலும் அகலக்கால் வைக்கக்கூடாது என்பதனை மீனராசிக்காரர்கள் அப்படி பதிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சின்ன சின்ன வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதை தவிர சொல்லுகின்ற அளவுக்கு பெரிதாக ஒன்றுமில்லை. சற்று நிதானமாக இருங்கள். வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.